பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? எல்லாவற்றுக்கும் என்ன ஆயிடுச்சு? முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. நமக்கு என்ன வேணும்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி. குழம்பி அதான் சொல்லு, குழம்பக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கவலை வரத்தான் செய்யுது, சோறு வரத்தான் செய்யுது. அதான் வேதம் சொல்றது, நம்மளை பார்த்து எச்சரிக்குது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. நமக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி உள்ள இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எனக்கு ஜெபம் பண்ணவே நேரம் இல்லைங்க. எத்தனை நாளுங்க ஜாக்கு சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ள இருங்க. தெளிந்த புத்தி இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். உங்கள் உள்ளத்தில் குழப்பம், சோர்வுகள், பிரச்சனைகள் வந்தால் ஜெபிக்க முடியாது. அதுதான் கத்திரிச்சரி. எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தி உள்ள இருங்க. எல்லாவற்றும் முடிவு சமயமாயிட்டு. அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தகர்களாக இருக்கணும். செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு செபிக்கவே நேரம் இல்லை, எனக்கு வேலை நிறையா, சாக்கு பாக்கு சொல்லவே முடியாது. செபிச்சா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவடை என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணுமா பாருங்கள், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், எந்த சமயம், துன்பமா, துக்கமா, பாரமா, கண்ணீரா, வேதனையா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எப்படி இருக்குமா? அதுதான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க. எல்லாரும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க, அன்னை பாசல் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க, அன்னை பாசத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அன்னை பாசத்தில் ஜெபமே பண்ணுறதில்லை. அன்னி பாசல் நிறைஞ்சி ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ண வேண்டும். அன்னி பாசல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்க வேணும். அது மாத்திரம் ரோமர் இருக்கிறது நிறுவம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போமா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். வாய்த்தல் வாய்க்கட்டாலும் சரி, சாப்பிட்றமா சாப்பிட்லையோ இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஏன் ஆண்டவர் அப்படின்னு கேட்க மாட்டார். உறுதியாக இருக்கணும். என்ன வெந்தாலும் உலகத்துக்காக செபிக்கணும், நம்ம சபைக்காக செபிக்கணும், எல்லா சபைகளுக்காக செபிக்கணும், ரத்த சாட்சி எழும்புற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம் நம்ம பிரதமருக்காக செபிக்கணும், நம்ம அத்தை அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக செபிக்கணும். எங்கே பாருங்கள், சிறு பிள்ளையில் பாலியல் கொலும்பினால எத்தனையோ ஜனங்கள் கொல்லப்படுறாங்க. அவங்களுக்காக போராடி செபிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக இல்லை, நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்த எப்படி செபிப்போம், அதே போல் கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்தை நம்ம எல்லா காரியத்தை பார்க்கலும் தேவனிடத்தில் அதிகமாக உறுதியாக ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும்.